கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்பு பார்த்த டென்ஷன்ல கோவமா வீட்டுக்கு போறாங்க. கோவமா இருக்கிற கண்மணிய பார்த்து அவங்க அம்மா, "ஏன் என்னாச்சு? இவ்வளோ கோவமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எங்க போனாலும் அவரு என் பின்னாடியே வந்துட்டாரு. நிம்மதியா இருக்க விட மாட்றாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. யாருன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. "அன்பு தான். நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்ல நியூவா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீவா சொன்னாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! மாப்பிள வந்துட்டாரா? நான் மாப்பிள கிட்ட பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ எதுவும் மாப்பிள கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. மாப்பிள்ளைய பார்த்த கண்மணி அம்மா வந்து, "நல்லா இருக்கீங்களா மாப்பிளன்னு?" கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அத்த. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். பாட்டி செஞ்சது தப்பு தான். அந்த நேரத்தில என்னால ஒண்ணும் பண்ண முடியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி விடுங்க மாப்பிள. உங்கள இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணிய மன்னிச்சு ஏத்துக்கோங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த, கண்மணியா மன்னிப்பு கேட்காத. நான் அவள மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த கண்மணி, "அம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்டுனுக்குறாங்க? அவங்க தான் அம்மாகிட்ட மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ போயிட்டு, "வாம்மா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க.